வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனுரா அவர்கள் தமிழர் பகுதியில் மேற்கொண்டிருக்கக்கூடிய விஜயமும் அங்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய பல நகர்வுகள் பாராட்டும்படியாக இருக்கக்கூடிய அதே களத்தில் சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய விடயங்களும் அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல எந்த ஜனாதிபதியும் கச்சத்தீவை நோக்கிய பயணத்தை இதுவரை எடுத்து வைக்கவில்லை. ஆனால் முதலாக அனுரா அவர்கள் கச்சத்தீவு பகுதியை பார்வையிட்டதும் அங்கு சில நேரங்கள் தன்னுடைய நேரங்களை செலவிட்டதும் அதன் பின்பு அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு திரும்பி வந்ததும் அரசியல் களத்திலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அனுரா அவர்கள் எதை சொல்ல விளைகின்றார்? கச்சத்தீவு விவகாரத்தில் என்ன விடயத்தை முன்னெடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கிறார் என்கின்ற கேள்வி இருக்கின்றன. தமிழர் பகுதியில் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனுரா என்கின்ற அடையாளம் அவருக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் தையீட்டு விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புத்த தேரர்களிடம் அனுரா அவர்கள் அடங்கி போனதின் பின்னணியில் இருக்கக்கூடிய இரகசியங்கள் என்ன? இவைகள் இன்றைய அரசியல் களத்தில் மிக மிக உன்னதமான அல்லது மிக மிக ஒரு உயர்வான பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றது. அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளி, அந்த காணொளியில் அவர் எதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்? அவருடைய உடல்நிலை இப்பொழுது சரியாகிவிட்டதா? அப்படி என்றால் அவர் சிறைச்சாலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது போல் சொல்லிய விடயங்கள் என்ன என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை மிக தெளிவாக இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். முதலில் அனுரா அவர்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிக்கான விஜயம். அனுரா அவர்கள் தமிழர் பகுதிக்கு வருகிறார் என்கின்ற பொழுதே பல எதிர்பார்ப்புகள் எல்லோர் மனதிலுமே எழும்பி இருந்தன. குறிப்பாக இந்த சூழலில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனித உடல்கள் பெரும் அதிர்ச்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. எனவே அனுரா அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அதை பார்வையிடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமுமே இருந்தது. குறிப்பாக அனுரா அவர்கள் தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய அதே வேளையில்தான் செம்மணி புதைகுழியிலிருந்து மேலும் 8 சடலங்களுடைய படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் இப்பொழுது வருகின்றன. அப்படி என்றால் அந்த செம்மணி மனித புதைகுழிக்குள் இன்னும் பல உடல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருந்தது. தமிழர்களை பொறுத்த மட்டில் இந்த செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்கு அனுரா வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் வரவில்லை. அதுபோல திட்டம் சார்ந்த விடயங்களை தொடக்கி வைக்கக்கூடிய அனுரா அவர்கள் அதற்கு எவ்வளவு செலவு செய்யப்படுகின்றது, இந்த திட்டத்தினால் யார் பயனடைவார்கள் போன்றதற்கான சரியான விளக்கங்கள் எடுத்து வைக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில்தான் மிக இலகுவான ஒரு ஜனாதிபதியாக மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்ட ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார். எனவே மக்களை பொறுத்த மட்டில் இலகுவாக அவரை சந்தித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அங்கு உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்திகளையும் நாம் இங்கு புறந்தள்ளாமல் இருக்க முடியவில்லை. இந்த சூழலில்தான் அனுரா அவர்கள் கச்சத்தீவு விஜயத்தை மேற்கொண்ட ஒரு நிகழ்வு. அனுரா அவர்கள் கச்சத்தீவிற்கு செல்வார் என்கின்ற விடயம் முதலில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் திடீரென்று அவர் கச்சத்தீவிற்கு செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார். ஒரு 4 படகுகள் அவருடைய பயணத்திற்கு தயார் செய்யப்படுகின்றது. அந்த தயார் செய்யப்பட்ட 4 படகுகளோடு அனுரா அவர்கள் கச்சத்தீவுக்கு செல்கின்றார். கச்சத்தீவிற்கு அனுரா அவர்கள் செல்லக்கூடிய விடயத்தின் பின்னணியில் என்ன அரசியல் இருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இங்கு சில கருத்துக்களை நாம் பரிமாற வேண்டியது இருக்கின்றது. அதாவது தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் கச்சத்தீவு மீட்பை தங்களுடைய அரசியல் அறிக்கைகளில் அல்லது கோட்பாடுகளில் ஒன்றாகவே வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் இதனை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கின்றன.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் கச்சைத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்பதை மையப்படுத்தி நாம் கச்சைத்தீவை மீட்டெடுத்து விட்டால், அதாவது நாங்கள் கச்சைத்தீவை மீட்டெடுத்து விட்டோம் என்கின்ற பெருமிதம் தங்களுக்கு கிடைத்துவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்கான நகர்வுகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய சில மந்திரிகள் இந்த கச்சைத்தீவு மீட்பை மையப்படுத்தி பல செய்திகளை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக கச்சைத்தீவு மீட்பு என்பது தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. காரணம், ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய எல்லை பகுதிகளை தாண்டி அவர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது இலங்கை கடற்படையினால் அவர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் துப்பாக்கிச் சூடுகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையை ஏற்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை தமிழகத்தை சார்ந்த 800 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பதிவு இருக்கின்றது. எனவே கச்சத்தீவை நாம் கொடுத்ததால் தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நமக்கு அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது என்பதாக கணித்திருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கான நகர்வுகளை அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் எடுத்து வைக்கிறார்கள். அப்படித்தான் சமீபத்தில் விஜய் அவர்கள் நடத்திய மதுரை மாநாட்டில் கச்சத்தீவு விவகாரத்தை ஒரு பிரதான களமாக எடுத்து அவர் பேசியிருந்தார். இந்திய பிரதமர் அவர்களே, நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கள் என்கின்றதை அவர் அழுத்தமாகவே பதிவு செய்திருந்தார். எனவே கச்சத்தீவு விவகாரம் ஒரு சூடுபிடிக்கக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்தது. இந்த சூழலில்தான் தமிழர் பகுதிக்கு விஜயம் செய்த அனுரா அவர்கள் கச்சத்தீவை கொடுப்பது என்பது எங்களுடைய கனவில் கூட இல்லாத ஒரு விடயம் என்று அறிவித்து விட்டார். எனவே கச்சத்தீவு தங்களுக்கு தேவையான ஒன்று என்பதை இந்தியாவிற்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் கச்சத்தீவை நோக்கிய ஒரு பயணத்தை அனுரா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்த கச்சத்தீவு பயணத்தை வைத்து நம்மால் கணிக்க முடிகின்றது. எனவே தற்பொழுது இந்த கச்சத்தீவு விவகாரம் ஒரு காட்டுத்தீ போல பரபரப்பு செய்தியாக பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றன. அனுரா அவர்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி என்று எதிர்பார்த்து காத்திருந்த தமிழ் சொந்தங்கள், தையீட்டு விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேரர்களை அனுரா அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு கும்பிடு போட்ட விடயம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்களுடைய காணிகளை திருப்பி ஒப்படைத்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனுரா ஆட்சியாளர்கள் இந்த தையீட்டு விகாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் தமிழர்களுடைய காணிகளை அவர்கள் களவாடி எடுத்துவிட்டு அந்த தையீட்டு விகாரை அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த தேரர்களுக்கு மரியாதை கொடுத்தும் மதிப்பு கொடுத்தும் பேசுகின்ற பொழுது, அல்லது மதிப்பு கொடுத்து அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது, எங்களுக்கான அந்த காணிகளை நீங்கள் எப்படி மீட்டு கொடுப்பீர்கள் என்கின்ற சர்ச்சைகள் எழும்பி இருக்கின்றன. தற்பொழுது உள்ள களத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்களுடைய பயணம் ஒருபுறம் சர்ச்சையை கிளப்பி கொண்டு இருந்தால் கூட சில இடங்களில் அவருடைய செயல்பாடுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதுவரை இலங்கை அரசியல் களத்தில் சந்திக்காத ஒரு ஜனாதிபதியாக அனுரா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் பெரும்பாலான ஊடகங்கள், வலையொலி தோழர்கள் இதை கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். மக்களை பொறுத்த மட்டிலும் அதுதான் ஒரு முதன்மையான களத்தை எட்டி இருக்கின்றது. ஆனால் கச்சத்தீவு விவகாரம், தையீட்டு விகார், அந்த தேரர்களை சந்தித்த விடயம், இவைகளெல்லாம் ஒரு சர்ச்சையான களத்தை உருவாக்கி இருக்கிறது. இவைகளுக்கான விடையை அனுரா அவர்கள் எந்த கோணத்தில் எடுத்து வைக்கப் போகிறார் என்பதை நாம் அவருடைய அடுத்த நகர்வுகளை வைத்துதான் புரிந்து கொள்ள முடியும். நன்றியுடன் இன்பா.